எங்கள் காலனியில் சுமார் 200க்கு மேற்பட்ட வீடுகள் அல்லது பங்களாக்கள் கொண்டது. பெரும்பாலும் என்னைப் போல ஓய்வு பெற்றவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள். எங்கள் தெருவின் ஒரு பகுதியை தவிர மற்ற பகுதிகள் அமைதியாக தான் இருக்கும். எங்கள் காலனியில் படித்தவர்கள் அதிகம். பெரிய பெரிய உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அதிகம். அடுத்து என்ன? வழக்கம் போல உள்ள அரசியல்தான். காலனி அசோசியேஷன் பதவிக்கு போட்டி, பொறாமைகள் உண்டு. ஒருவருக்கொருவர் புறம் பேசுவதும் உண்டு. இது எல்லா காலனிகளிலும் உண்டு என்றாலும் எங்கள் காலனியிலும் கொஞ்சம் அதிகமாகவே என அடிக்கடி தோன்றும் என்றுதான் சொல்ல வேண்டும். காலை நடைபயிற்சியில் இருக்கும்போது என்னிடம், யோ ராமசாமி, உன் தெரு கடைசியில் அந்த ஓட்டு வீட்டில் என்னையா ஒரே சத்தமாக இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரே நாஸ்டி பேச்சாம அவங்கள காலி பண்ண வைக்கணும்யா, இவங்களால நம்ம காலனிக்கே கெட்ட பேர். நான் ஒன்றும் பேசவில்லை. ஏனென்றால் பேசி கொண்டு வந்தது அரசாங்கத்தில் பெரிய பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர். அவரிடமும் ஒரு மனப்பான்மை உண்டு. என்னவென்றால் அவருடைய பதவியை விட பல படிகள் கீழே இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற என்னை போன்றவர்களிடம் எல்லாம் பழக வேண்டியிருக்கிறது. இது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்காதீர்கள். அவரை போல பதவியிலிருந்து ஓய்வு பெற்று கொஞ்சம் தள்ளியிருந்த காலனி நண்பரிடம் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அது அரசல் புரசலாக என் காதுகளில் வந்து விழுந்து தொலைக்கிறது. அதனால் பேசாமல் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தேன். பணியில் இருக்கும்போதும் அப்படித்தான் இருந்தேன். இல்லாவிட்டால் அமைதியாக பணி ஓய்வு பெற விட்டிருப்பார்களா? மற்றபடி அவர் குற்றம் சாட்டிய குடும்பம் என் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த குடும்பம் பெரிய குடும்பம். வயதான தம்பதி. அவர்களுக்கு 2 ஆண்கள், 1 பெண். அனைவருக்கும் கல்யாணமாகிவிட்டது. மூவருக்கும் குறையாமல் 3 குழந்தைகள் இருப்பார்கள். பெண்ணுடைய கணவனும் அந்த கூட்டத்திற்குள் ஐக்கியமாகிவிட்டான். காலை எழுந்தது முதல் இரவு வரை ஒரே சத்தமாக தான் இருக்கும். யார் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாது. சில நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொள்வதும் உண்டு. நாங்கள் கூட பயப்படுவது உண்டு, எங்கே கொலைகளை விழுந்துடுமோ என்று. எல்லாம் ஒரு அரை மணி நேரம்தான். அப்புறம் பார்த்தால் இவர்களா இப்படி சண்டையிட்டார்கள் என்று தோன்றும். இந்த சண்டையில் அதிக வசவு வாங்குவது அந்த வயதான தம்பதிகள் தான். எனக்கு பாவமாக இருக்கும். அதுவும் அந்த ஆண் வாரிசுகளும் அவன் மனைவிமார்களும் அந்த பெருசுகளிடம் போடும் சண்டையை பார்த்தால் எங்கே அந்த வயதானவர்கள் அடிபட்டு கீழே விழுந்து விடுவார்களோ என கவலையாய் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அப்புறம் பார்த்தால் அந்த பெருசுகளை சுற்றி உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும். அந்த குடும்பம்தான் இந்த காலனி காடாய் இருக்கும்போதே முதலில் தைரியமாக குடி வந்தது. அதற்கு பின்னால் பல வருடங்கள் கழித்தே பயந்து நாங்கள் ஒருவராக வீடு கட்டி குடி வந்தோம். அதை இப்பொழுது வசதியாக மறந்து அவர்களை காலி செய்ய வேண்டும் என்று அடிக்கடி பேசிக்கொள்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அன்றும் அப்படிதான் ஒரே கூச்சலாக இருந்தது. தெருவில் அவர்கள் வீட்டை அடுத்து 4 வீடுகள் மட்டுமே தள்ளி இருந்ததால் எனக்கு வீட்டுக்குள் இரைச்சல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. என் மனைவியின் முகத்தை பார்த்தேன். அவள் எந்த சலனமும் இல்லாமல் இருந்தாள். நாம எல்லாம் இருக்கிறதா இல்லையா? என்ன குடும்பமோ? என் வாய் முணுமுணுத்தது. சத்தம் காதில் வாங்கினாலும் பதில் ஒன்றும் வரவில்லை என் மனைவியிடமிருந்து. சரி, அவள் கவலை அவளுக்கு. எங்களுக்கு பிறந்த பையனும் பெண்ணும் திருமணமாகி வெளிநாடுகளில் தங்கிவிட்டார்கள். எப்பொழுதாவது ஒரு முறை வந்து எட்டி பார்த்து செல்வார்கள். அதற்கே அந்த ஆர்ப்பாட்டம். லீவ் கிடையாது, உடனே போக வேண்டும் என்று. அவர்கள் பெற்ற குழந்தைகளையாவது அருகில் விடுவார்களா? தாத்தாவை தொந்தரவு செய்யாதே, பாட்டியை தொந்தரவு செய்யாதே என்று விளக்கியே வைத்திருப்பார்கள். சத்தம் அதிகமாக இருந்தது. சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியே வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். என்னை போலவே அருகிலிருந்த வீட்டுக்காரர்கள் அந்த வீட்டை நோக்கி படையெடுக்க தயாராக இருந்தார்கள். நான் வெளியே வந்து அவர்கள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்க அதுவரை என்ன செய்வது என யோசித்து கொண்டிருந்தவர்கள் ஏதோ நான் இவர்களுக்கு தலைமை தாங்குவது போல என் பின்னால் நடந்து வந்தார்கள். அங்கு அந்த வயதான தம்பதிகளை சுற்றி அவர்களுடைய வாரிசுகளும் அவர்கள் மனைவிமார்களும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும்.
ஏன் இப்படி சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய சத்தத்தில் கொஞ்சம் அந்த இடம் அமைதியானது. அவரவர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டு மெல்ல அந்த இடத்தை விட்டு விலகினார்கள். எனக்கு அந்த வயதான தம்பதிகளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. இதற்கு ஒரு வழி காண வேண்டும். தினம் தினம் இந்த வயதான தம்பதிகள் இவர்களிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபடுவது மனதுக்கு வருத்தமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நண்பன் பாலுவை பார்க்க சென்றேன். பாலு ஆரம்பத்தில் என்னோடு பணிபுரிந்து கொண்டிருந்தவன். பிறகு பணியிலிருந்து விலகி வியாபாரத்தில் ஈடுபட்டு தற்போது நல்ல நிலைமையில் உள்ளான். அவனிடம் இந்த வயதான தம்பதிகளை பற்றி சொன்னேன். அவர்களுக்கு ஒரு நல்ல முதியோர் இல்லம் இருந்தால் ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் தன்னுடைய செல்வாக்கால் ஏற்பாடு செய்து தருவதாக சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும். மனசு நிம்மதியுடன் வீட்டுக்கு வரும் முன்பு அவர்கள் வீட்டுக்கு சென்று அந்த வயதான தம்பதிகளை பார்த்து, உங்களுக்கு நல்ல ஒரு இடமாக பார்த்து வைத்திருக்கிறேன், நீங்கள் அங்கு போய் இருங்கள், அப்பொழுதுதான் உங்கள் அருமை இவர்களுக்கு தெரியும் என்று பெரிய லெக்சர் கொடுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அந்த தம்பதியர் ஒன்றும் பேசாமல் இருந்தார்கள். மனசு சங்கடம் போல் இருக்கிறது என்று நினைத்து, சரி நான் வருகிறேன் என்று அவர்களிடம் விடைபெற்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். என் மனைவியிடம் இந்த விவரம் தெரிவித்தேன். அவள் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாத வேலை என்று சொன்னவள், அவர்கள் சந்தோஷம் அவர்களுக்கு, அதை ஏன் கெடுக்கிறீர்கள் என்று முணுமுணுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் சொன்னது எனக்கு புரியாததால் ஒதுக்கி தள்ளினேன். பாலு எல்லாம் தயாராகிவிட்டதாக தெரிவித்தான். நான் அவர்கள் வீட்டுக்கு சென்று அனைவரையும் அழைத்து, உங்கள் அப்பா அம்மா கொஞ்ச நாள் முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள போய் பார்த்துக்கலாம், அவங்க அங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும். என் பேச்சுக்கு அவர்கள் எதுவும் பேசவில்லை என்றாலும் இந்த விவகாரத்தில் நான் தலையிட்டதை விரும்பவில்லை என தெரிந்தது. என்றாலும் நான் பெரிய மனிதன் என்பதால் அவர்கள் எதுவும் பேசவில்லை. நானே ஒரு கார் ஏற்பாடு செய்து அந்த தம்பதிகளை ஏற்றி அந்த இல்லத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு அப்பாடி என வீடு வந்து சேர்ந்தேன். என் மனைவி என்னை விரோதியாக பார்த்தாள். நான் நல்லதைத்தான் செய்தேன். இவள் ஏன் என்னை விரோதமாய் பார்க்க வேண்டும் என்று என் மனதிற்குள் தோன்றியது. ஒரு வாரம் ஓடியிருக்கும். அந்த தெருவே அமைதியாக இருந்தது. எங்களுக்கு வெறிச்சென்று இருந்தது. ஏதோ இழந்தது போல இருந்தது. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் என்னை மரியாதையாய் பார்ப்பவர்கள் கூட இப்பொழுது என்னை விட்டோத்தியாய் பார்ப்பதாய் எனக்கு பட்டது. ஏன் என் மனைவி கூட என்னிடம் முன்னை போல பேசுவது குறைந்து போனதாகப்பட்டது. இந்த தெருவை ஏதோ சத்தத்துக்கு ஏங்குவது போலப்பட்டது. இதனையே பக்கத்து வீட்டுக்காரர்களும் நினைக்கிறார்களோ? 10 நாள் ஓடியிருக்கும். காலை வேளையில் திடீரென்று எங்கள் தெருவில் கூச்சல் கேட்டது. நேரம் ஆக ஆக சத்தம் பெரிதானது. என்னவென்று விசாரிக்க அதே வீட்டிற்கு கிளம்ப எத்தனைத்த போது என் மனைவி தடுத்தாள். இங்கே பாருங்க, அது அவங்க குடும்ப விவகாரம். உங்களுக்கு கொடுப்பனம் இல்லைன்னா பேசாமல் இருங்க, போய் அவங்க கூட்ட கலைக்காதீங்க. அவள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை. அவளை உதாசீனப்படுத்திவிட்டு அந்த வீட்டுக்கு சென்றேன். அங்கு எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வயதான தம்பதியர் அங்கு உட்கார்ந்திருக்க அவர்களை சுற்றி வழக்கம் போல கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். அவர்களின் வாரிசுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. பேசாமல் தலை குனிந்து என் வீட்டிற்கு வந்தேன். நான் உள்ளே நுழையும் வரை பேசாமல் இருந்த என் மனைவி, ஏன் வருத்தமாக இருக்கீங்க என்று ஆறுதலாக கேட்டாள். போகும்போது இவள் பேசிய பேச்சுக்கும் இப்பொழுது பேசும் பேச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்த நான் எதுவும் புரியாமல் அவள் முகத்தை பார்க்க, அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் அந்த தம்பதிகள் மனசுக்குள்ள ஒரு பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை சுற்றி நம்ம குடும்பம் இருக்குது அப்படின்னு. இவங்களை எவ்வளவு தான் வசதியான இடத்துல கொண்டு போய் வச்சாலும் அங்கே அவங்க குழந்தைங்க பேரன் பேத்திங்க குரல் கேட்கலைன்னா அனாதையாக நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உண்மையில் பார்த்தா நாம தாங்க அனாதை, அவங்க இல்லை. ஏன்னா சண்டை போடுறதுக்கும் சமாதானம் பேசுறதுக்கும் எப்பவும் அவங்கள சுற்றி ஆளுங்க இருக்காங்க. நமக்கு தான் இருந்தும் யாருமே இல்லை. குரலில் அழுகை வெடித்து கிளம்பியது. எனக்கு எதுவோ புரிந்தது போல இருந்தது என்றான்.